துலாம் ராசி. ஸோ துலாம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தோம். 2025லயும் ரொம்ப பாசிட்டிவான ப்ரிடிக்ஷன் மட்டுமே தான் துலாம்க்கு குடுத்துட்டுருக்கோம். பட் நெறைய பேருடைய புலம்பல் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். துலாம் ஒண்ணும் லக் இல்ல. சுக்கிரனுடைய ராசி. பணத்துக்கே கஷ்டப்படுறேன். சில பேர் கடன் படுறேன். இதெல்லாம் வந்து பெர்சனல் ஹாரோஸ்கோப்ல உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷன்ஸ பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர, நாட் பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் ராசி சைன். துலாம்க்கு இப்ப நடக்கக்கூடிய அந்த டிரான்சிட் எல்லாம் நீங்க டோட்டலா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் அவ்ளோ அன்ஃபேவரபிளான டைமே இது கிடையாது. சரி இப்ப டிசம்பருக்கு வந்துருவோம். டிசம்பர்ல என்ன ஸ்டேட்டஸ்? ஃபர்ஸ்ட்டு விஷயம், உங்க ராசிநாதன் யாரு? சுக்கிரன். 4ஆம் இடத்துக்கு மூவ் பண்றாரு. 4ல் சுக்கிரன். அது குருவுடைய பார்வையும் பெறுவார். பட் அது ஒரு அடிஷனல் இதுதான். மெயின் விஷயம் 4ல சுக்கிரன், 5ல சனி, 2ல புதன். இந்த 3 பிளானட்டே இந்த மாதத்த உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிடும். 4ல சுக்கிரன்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டே இருந்தீங்க. ரொம்ப நாளா இருந்தீங்க. இது நடந்தா நல்லா இருந்திருக்கும். இது கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். இது நம்ம வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த வேலை கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். இந்த பிசினஸ் கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். இந்த வரன் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாரி இது கிடைச்சா நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒண்ணு கிடைச்சா அதுக்கு அந்த கிடைக்கிறதுக்காக அப்படியே ஏங்கி, ஏங்கி, ஏங்கி காத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த பலன் தான் டிசம்பர்ல சுக்கிரன் வந்து உங்களுக்கு கொண்டு வராரு. இதுதான் துலாம்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ். ஸோ ஒரு நீண்ட நாள் ஏக்கம் அல்லது தேவை. அத வந்து இப்ப வந்து இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு குடுக்குது. செவ்வாயுடைய பார்வையும், சுக்கிரனுடைய பார்வையும் அப்படியே நேரா பரிவர்த்தனை. அப்படின்னா, இவர் அவரையும், அவர் இவரையும் அப்படியே பார்வைய பார்த்துப்பாங்க. இந்த பார்த்தா ஒரு எனர்ஜி இருக்குல்ல. 2 பேரும் பார்த்தாங்கன்னா, அதுக்கு ஒரு எனர்ஜி. அது என்ன எனர்ஜி? வாகனம், வீடு. இது இது ரிலேட்டடான முயற்சியில இருப்பீங்க. சில பேர் துலாம்ல பிறந்து வாகனம், வீடு அது ரிலேட்டடான முயற்சியில இருக்கீங்க. அப்ப டிசம்பர்ல அது கை குடுக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப், மேரேஜ். அது ஏன்? செவ்வாய், மங்களன். சுக்கிரன், கலஸ்திரக்காரகன். உங்க ராசிநாதன் சுக்கிரன். செவ்வாய், சுக்கிரன், பார்வை, பரிவர்த்தனை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ராகு, கேது தோஷம் இருக்கா? இல்ல. 2ல புதன். உங்களுக்கு வந்து ஒரு மத்தியஸ்தர். ஒரு மிடில் மேன். உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த எடுத்து ஃபேமிலில பேசி, அது நல்ல விஷயமா கொண்டு போய் முடிக்கிறதுக்கு ஒரு நபர் சாதகமா இருக்கார். அது புதன் அருளால நடக்குது. குரு 8ல இருந்தாலும் கூட அவருடைய பார்வைய பாசிட்டிவா பதிச்சிடுறார். அது ஒரு நல்ல நல்ல சைன். குட் சைன். சனி இடையூறு இல்லாம 5 கூடையவனே 5ஆம் இடம். ராகு கேது 6 அண்ட் 12. ஸோ என்ன ஸ்டேட்டஸ்னா, டிசம்பர்ல துலாம் அப்படிங்கிற ஒரு ராசியில சேர்ந்தவங்களுக்கு, இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட அது ரிலேட்டடான முயற்சிகளுக்கு, இந்த கிரக பார்வைகள் அப்படிங்கிறது ஒரு சுப செய்திகளை கொண்டு வரும். அது சுபமாக கன்க்ளூட் பண்ணி, அது நல்லபடியா முடிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா நீங்க எடுத்துக்கலாம்.